அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா இந்த வீடியோவில் ஆக்சுவலி 10th தமிழ் புக் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறது. இது பழைய புக்கு, இது வந்து புது புக்கு, ஓகேங்களா? ஸோ பழைய புக்கு வந்து 248 பேஜ், புது புக்கு 154 பேஜ் தான். ஸோ பழைய புக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் மேக்ஸிமம் படிச்சிருப்பீங்க. ஸோ பழைய புக்கில் வந்து 9 யூனிட் இருக்குது. புது புக்கில் வந்து எத்தனை யூனிட்னா ஒரு 7 யூனிட் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு 7 யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ பழைய புக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம அதோட கம்பேர் பண்ணி பார்க்க தேவையில்லை. ஸோ நம்ம புது புக்கு மட்டும் நம்ம பார்ப்போம் என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி கலைஞரை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம இப்போ வந்து புது புக்கில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். புதுக்கு வந்து 7 யூனிட் தான் கொடுத்துருக்காங்க மொத்தமாகவே. ஓகே, வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த எல்லாமே அதுதான் ஓகே தான் இருக்குது. இதெல்லாம் சேம் தான். புது புக் கண்டிப்பாக அது படித்தே ஆகணும், நிறைய டேட்டா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு புக்கில் வந்து இந்த படம் கொடுத்து கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்க சொல்ல உடனே ரிஜிஸ்டர் ஆகும், மைண்டில் ரிஜிஸ்டருக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ படிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இப்போ கண்டிப்பாக இந்த புக்கு பிடிஎஃப் வந்து நான் என்னுடைய டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. தென்னை, தேங்காய், ஸோ அவரை, உளுந்து, பயிறு, வேர்க்கடலை, கடலை, கத்திரி வந்து விதை, புளி, காள், ஸோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டப்புன்னு எல்லா யூனிட்லையும் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, எது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, எதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது ரிமூவ் பண்ணியிருக்காங்க தெரியும். மேக்ஸிமம் கொஞ்சம் 9 யூனிட்னா இது 7 யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம குயிக்காக பார்த்துட்டு போவோம். ஸோ புது டேட்டா காட்டிலா இதில் இருக்கிறது தான். அடுத்து காலக்கணிதம் கண்ணதாசனை பற்றி இருக்குது. கோயிலே ஒரு துணை இருந்துச்சு பழைய புக்கிலும், இப்போ இருக்குது. ஸோ என்ன டேட்டானா இது லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? இதில் வந்து சிலப்பதிகாரம் கொடுத்து எந்தெந்த எங்கே இருக்குது மலை, திண்டுக்கல் மாவட்டத்தின் சிறுமலை. இது புது டேட்டா, புதுசாக இணைச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் அந்த 7 யூனிட்டுக்குள்ள இந்த டேட்டா கொடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலை இருக்குது அப்படின்றத கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம படிக்கிறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புது புக்கு 2025-26 புது புக்கை கண்டிப்பாக பிடிஎஃபாவது டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க. எல்லாம் புக்ஸ் வாங்க முடிஞ்சாலும் வாங்கி, ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மாதிரி கலைச்சொற்களையும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இதில். சரிங்களா? ஸோ இது நார்மலாக அதிலே இருக்குது, இந்த இது நார்மலாக அதிலே இருக்குது. ஸோ கலைச்சொல்லும் நிறைய, அந்த மாதிரி லெட்டர் லைட்டுன்னு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. லெட்டர் லைட்டுன்னு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குரூப் மெயின்ஸில் எழுதுறதுக்கு அது ஃபுல்லாக நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் நார்மலாக இருக்குது, புக்ஸ்லேயே இருக்குது. பரிபாடல், ஸோ பரிபாடல் சொல்லும் பொருள்லாம் படித்து வச்சுங்க. பெருமம், பிரபஞ்சன் பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் புதுசாக கொடுத்துருக்காங்க பிரபஞ்சன் பற்றி. ஸோ பிரபஞ்சன் பற்றி இருக்குது. பிரபஞ்சன் பேர் பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம். இவர் புதுச்சேரி சார்ந்தவர். சிறுகதை, ஸோ 1995 சாகதேவன் விருது, வானம் பசப்படும் சாகதேவன் பெற்றிருக்காரு. ஸோ பிரபஞ்சன் பற்றி இந்த பாக்ஸ் பழைய புக்கில் இல்லை, ஸோ புது புக்கில் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ படித்து வச்சுங்க. கண்டிப்பாக குரூப் 4 கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அதே தான். ஸோ லாஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து நாமக்கல் மாடலில் கொல்லிமலை இருக்குது. ஸோ புதுசாக டேட்டா ஆட் பண்ணியிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் தொகை இருக்குது, 10th புக்கில் இருக்குது. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழிபெயர்க்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோல் டெம்பஸ்ட்னா பெருங்காற்றுன்னு படித்தோம், இங்கே வன்புயல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் பார்த்துக்கணும். சப்போஸ் பெருங்காற்று கொடுக்கலன்னா நமக்கு வன்புயல் அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிட்டு வரணும். ஸோ லெட்டர் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் லெட்டர் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசன்லாம் இருக்குது, பழைய புக்லேயே படிச்சிருப்போம் நம்மளே. துக்குமார் பிளேஸ், ஸோ இதுவும் இருக்குது, பழைய புக்லேயே இருக்குது டேட்டா. ஆக்சுவலி ஒரு புக்ஸ்மா சொல்கிறது, ஒரு தலைவர் ஃபோட்டோலாம் போட்டு, கீரோட ஃபோட்டோ போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி திருச்சி மாவட்டத்தில் ஒரே ஊர் இருக்குது. ஸோ திருச்சி மாவட்டத்தில் இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட்.
நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ புது புக்கில் வந்து 7 யூனிட் தான் இருக்குது, பழைய புக்கில் 9 யூனிட் இருந்துச்சு. ஸோ கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் சேஞ்சஸ், நிறைய சேஞ்சஸ் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க 10th நியூ புக்கில். இதெல்லாம் இல்லவே இல்லை பழையசில். ஆஸ்பிரேஷன், விருந்தோம்பல், பெல்த்து, பேபி ஷவர்னா வளைகாப்பு, ஓகேங்களா, ஹவுஸ் வார்மிங்னா புதுமனை புகழ் விழா, ஃபீஸ் ஃபாஸ்ட்னா ஃபீஸ்ட் அது தெரியல ஆக்சுவலி, விருந்து. ஸோ அந்த கலைச்சொல் வந்து பழைய புக்கில் இல்லை, ஸோ புது புக்கில் இருக்குது. ஸோ எடுத்துக்காட்டு இந்த பார்த்தீங்கன்னா, நொறுங்க தின்றால் 100 வயது, நொறுங்க தின்றால் 100 வயது இருக்கிறதுக்கான கொஸ்டின் அப்படியே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் பேபி ஷவர்லாம் பழைய புக்கில் கிடையாது, ஹவுஸ் வார்மிங் பழைய புக்கில் கிடையாது, ஓகேங்களா. திருக்குறள் நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த டேட்டா நார்மலாக இருக்கும் எல்லா புக்லேயுமே. ஸோ இது வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓமையணி குறள் என்னென்ன, ஓமையணினா எதனால் ஓமையணி. ஸோ குறள் 9 என்னன்னு பாருங்கம்மா. எக்ஸாம்பிள், குறள் 9, வேலோடு நின்றான் இடுவென், இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு, ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிபறி செய்வதற்கு நிகரானது ஓமையணி. வேல் போன்ற ஓமையணி 9வது குறள் என்னன்னு கேட்குறாங்கன்னா, ஸோ அதுக்கான விளக்கம், வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிபறி செய்பவன். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி 9வது குறளில் ஓமயம் என்ன, செங்கோல் தாங்கி அதிகாரத்தால் வரி விதிக்கும் மன்னன், ஓமோர்னா போலும். ஸோ அந்த அணி பொறுத்ததுக்கான விளக்கங்களை இந்த புது புத்தகத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க, பழைய புத்தகத்தில் இந்த மாதிரி கிடையாது, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இருக்கிறது தான், பழைய புக்கில் இருந்ததுனால தான், பழைய புக்கில் இருந்தது தான். இதெல்லாம் பழைய புக்கில் இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தின் கொற்கை, ஸோ புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது. இதெல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், படிச்சு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக லைன் பை லைன் பார்க்கலாம். ஸோ நம்ம ஓவரால் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படின்ட்டு தான் பார்த்துருக்கோம். ஸோ லெட்டர் லைட்டிங் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பேஜ்லேயே ஒன்று காமிச்சு, நான் லாஸ்ட்டில் காமிக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் டிரான்ஸ்ஃபர் மாடல், மல்டி, இல்லைன்னா பல்துறை ஊடகம், இதெல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கலைஞர் பன்முக கலைஞரை பற்றி பார்ப்போம் வாங்க. இப்போது இயற்பெயர் மறந்து இட்டப்பெயர் நிலைக்கு கொண்டது கலைஞர். ஓகே, கலைஞர் பற்றி இருக்காங்க. கண்டிப்பாக இதிலிருந்து கொஷின்கள் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ 1924 ஜூன் 3 திங்கள் வந்து இறால் நிலத்தையும் நாவல் பயன்படுத்தி விவசாயி முத்துவேளாளருக்கும் அஞ்சுக அம்மாவுக்கும் 3வது மகனாக பிறந்தார். போராட்ட காலம் 1921 நீதி கட்சியில் முதலமைச்சர் இருந்த பனங்கலரசன் சாதனை உள்ளது துணைப்பாடமாக படித்திருக்காரு, ஓகேங்களா. ஸோ இது என்னன்னா கலைஞர் பற்றியும் கண்டிப்பாக கலைஞர் பற்றி கொஷின் கேட்கப்படும். கலைஞரின் கதை வசனங்கள் பகுத்திருந்தா பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கல்வன், ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. மெயின் கலைஞர் பற்றி ஆட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த புத்தகத்தில் கண்டிப்பாக கொஷின் ஒன்றுங்க கலைஞர் பற்றி. ஸோ அவர் கவிதைகள் கேட்கலாம், கவிதை கேட்டு யாருன்னு சொல்லலாம், அவர் திட்டங்கள் கேட்கலாம், அவர் என்னென்ன பண்ணார், என்னென்ன ஆச்சரியத்தில் என்ன செஞ்சார் அப்படின்றத கேட்கலாம், ஓகேங்களா. ஸோ இல்லை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 2010ஆம் ஆண்டு கோவையில் தமிழ்நாடு அரசு சார்பில் கலைஞர் உலக தமிழ்நாடு நடத்தினார் அப்படின்றத கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ கலைஞர் பற்றி கண்டிப்பாக கொஷின் இருக்குது, கலைஞர் பற்றி கொஷின் இருக்கிறது. கம்பராமாயணம் சொல்லும் பொருள் படிச்சாகணும். பாய்ச்சல் இதில் பழைய புக்கிலே இருக்குது. ராமநாத பொருள் தொண்டு இருக்குது, ஸோ நியூ ஆடிங். அகப்பொருள் இருக்குது, பழைய புக்கிலே இருக்குது. ஸோ எல்லாம் எக்ஸ்ட்ரா சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ புனர் இந்த மாதிரி இது ரேட்டாக போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது பழைய புக்கில் இல்லை, ஸோ இதை நம்ம பார்த்து வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம டீட்டெயிலாக புது புக் கண்டிப்பாக இது படித்தாகணும். 2025-26 டேட்டா கண்டிப்பாக நமக்கு படித்தாகணும். அதுலேயும் பன்முக கலைஞர்ன்றதில் கலைஞரை பற்றி கருணாநிதி, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுலேருந்து இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, ஓகே.
பார்த்தீங்களா, ப்ளே ரைட், நாடகாசிரியர், ஸ்டூடியோவில் சொல்லி, ஸ்க்ரீன் ப்ளே, திரைக்கதை, இதெல்லாம் 11th இருக்கும். ஸோ இப்போ கொடுத்துருக்காங்க. எத்திக்ஸ், அழகியல், முருகியல். ஸோ நியூ புக்கில் ஆட் பண்ணியிருக்காங்க. திருக்குறள், திருக்குறள் இருக்குன்னா ஸோ அதே மாதிரி அணி பொருத்தங்களும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அணி பொருத்தம் என்னென்ன, மஞ்சள் புகழ்ச்சி என்ன அணி, எதனால் அணி. ஸோ புது புக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கும், நல்லா தான் இருக்கும். 6வது இயல் வந்துட்டோம். அவரை பற்றி சொல்லியிருக்காங்க, மாப்போசி பற்றி. அவர் எப்போ நடந்து போராட்டம், ஸோ அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு சாகதை 1966 வழங்கினாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம் சொல்லும் பொருளும் பாடல் வரையெல்லாம் படிச்சு ஆகணும். ஸோ 6வது இயல் 900 அங்கே இது பழைய புக்கில் இருக்குது. ஸோ ஏன்னா எக்ஸ்ட்ரா டேட்டா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்து வச்சுங்க. திருவாரூர் மாவட்டத்தின் ஆலங்கானம் புது டேட்டா. மதுரை காஞ்சியில் குறிப்பிடும் ஊர் என்ன மாவட்டம்னா திருவாரூர் மாவட்டம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுவும் பழைய புக்கில் இருக்குது. ஆக்சுவலி இதில் என்ன டேட்டானா, இந்த பூலாம் கூட கேட்குறாங்க. இப்போது ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த பூவின் இதழ், ஸோ அந்த பூவை பற்றி கூட கேட்குறாங்க. ஸோ பூவை நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு என்னென்ன சாலை பாதுகாப்பு பற்றி புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, அக்ரிமெண்ட், ஒப்பந்தம், டிஸ்கரேஜ், சொற்பொழிவு, முடியாட்சி, பார்டர், எல்லை, கிளர்ச்சி. ஸோ புதுசாக டேட்டா ஆட் பண்ணியிருக்காங்க கலை சொற்கள்லாம். நான் எதையும் கண்டிப்பாக நான் தனியாக கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெலகிராம் சேனலில் போடுறேன். ஸோ இந்த புக்கு வந்து நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன். பிடிஎஃப் வேணாலும் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. ஸோ பழைய புக்கில் இருந்தது தான் இதெல்லாம் டேட்டா. ஸோ புதுசாக ஆட் பண்ணதுன்னா கலைஞர் பற்றி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கலைச்சொற்கள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது அப்புறம் அணி பொருத்தங்களில் வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைனோட, திருக்குறள் அணி பொருத்தத்தை எக்ஸ்பிளைனோட நமக்கு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். தென் பழைய புக்லையும் புது புக்லையும் கம்பேர் பண்ண சொல்ல புது புக்கில் கொஞ்சம் நல்லா இருக்குது, டேட்டாவும் இருக்குது. ஸோ பழைய புக்கு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், அதை ரிவிஷன் பண்ணிட்டு புது புக்கு கண்டிப்பாக 1 or 2 times படித்து வச்சுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புறநானூறு குறிப்பிடும் சிவகங்கை மாவட்டத்தின் பராமரிப்பு. ஸோ இதுவும் புது டேட்டா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, ஸோ ஒவ்வொன்றுத்துலையும் இது கொடுத்துருக்காங்க. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், படித்து வச்சுங்க. ஸோ இது சார்ட்னா தொண்டு இருக்கும், அதில் ஈகைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா, டெம்பஸ்ட் பார்த்த மாதிரி சார்ட்டி அதுவும் பார்த்துருக்கோம். அதுமாதிரி செங்கோல், ஸ்கெப்டர்னா செங்கோல், ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. ஓகேங்களா, அந்த மாதிரி புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க கலைச்சொற்களில். ஸோ அவ்வளோதான். ஸோ புது புக் ரிவ்யூ பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க மேலோட்டமாக பார்த்தோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் புக்கை வாங்கியோ இல்லை பிடிஎஃப் ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணாலோ உங்களுக்கு அது என்னென்ன இருக்குது டேட்டா அப்படின்றது தெரியும். ஸோ அது மாதிரி ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்களா இது நம்ம கொஷின் மனம் உடல் வந்து 14417 கல்வி தகவல் மையம். அது மாதிரி சைல்டு ஹெல்ப்லைன் 1098. ஸோ இது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஒரு அழைப்பு உங்களை வாழ்க்கை 18 வயதிற்குள் இருக்கிற 24/7 இந்த கால் பண்ணலாம் அப்படின்றது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ முதல் பதிப்பு 2019 திருத்திய பதிப்புலாம் திருத்திருக்காங்க. ஸோ இந்த 2025 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முக்கியமான இந்த 7 லெசனில் நமக்கு வந்து முக்கியமான எது படிச்சுன்னு சொல்கிறீங்கன்னா இந்த பன்முக கலைஞர் பந்து வச்சுன்னா கண்டிப்பாக அதில் வந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். பன்முக கலைஞர்ந்து வரும். ஓகேங்களா, ஸோ இன்னும் டேட்டா நிறைய சொல்லும் பொருளும் கலைச்சொற்கெலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 10th நியூ புக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ இந்த பிடிஎஃப் நான் என்னுடைய டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் டிஎன்பிசி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா, நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.